ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا வாழ்த்துறை மற்றும் மதரசா பற்றிய விளக்குரை வழங்க இருக்கின்ற மௌலானா மௌலவி அல்-ஹாஃபில் காயல்பட்டினம் அஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்வி நிறுவனர் மற்றும் நம்முடைய மதரசாவின் முதல்வர் அல்-ஹாஃபில் ஹலாஜ் ஹச்சி அஹமது அப்துல் காதர் மஹதரி அவர்களை மேடைக்கு இருக்கின்றோம். அடுத்து வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற சமதான ஹஜரத் அவர்களை மேடைக்குடன் என்று அழைக்கின்றோம். முன்னிலை வகிக்கின்ற மரியாதைக்குரிய ஹாஜி எம்ஏ அபுல் அமீன் காக்கா பி அவர்களையும் முஸ்லிம் சங்க தலைவர் ஹாஜி ஏகேஎஸ் அலாவுதீன் மரைக்கார் அவர்களையும் நாகூர் தர்கா மேனேஜ் ட்ரஸ்டி ஹாஜி எஸ் சையத் முகமது காஜி ஹுசைன் சாஹிப் பிஎஸ்சி எம்ஏ அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றோம். சாலிம் சாப் நாப்பள்ளி ஜாமியா மசீத் இமாம் எஸ் சாலமி சாப் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றோம். ஜமாலி மரியாதைக்குரிய சென்னை ஹாஜா மொய்னுதீன் ஜமாலி ஹஜரத் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதலில் கிராத் ஓதுபவர் நம்முடைய முஃப்தாஹுல் ஜன்னா ஹிஃபுல் மதரசாவின் பேராசிரியராக பொறுப்பேற்றுள்ள ஹாஃபிலா எஸ் ஆஃபரின் டிஎஃப்டி அவர்கள் கிராத் ஓதுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى
بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்து வரவேற்புரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சொல்லுங்க. நமது நாகூரில் ஆஃபிலா மதரசா இருக்கின்றது. இருந்தாலும் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அதிகமான மாணவ மாணவிகள் மார்க்க கல்வியில் பின்தங்கி இருப்பது ஒரு வருத்தத்திற்குரியது. அது இப்போ அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இந்த மிஃப்தாஹுல் ஜன்னா ஹிஃபுல் மதரசா துவக்க விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி இருக்கின்ற மரியாதைக்குரிய ஹாஜி காஜி ஷேக் ஹசன் சாஹிப் காதிரி பி அவர்களையும், முன்னிலை வகிக்கின்ற ஹாஜி எம்ஏ அபுல் அமீன் அஞ்சலக தலைவர் பணி நிறைவு அவர்களையும், முஸ்லிம் சங்க தலைவர் ஹாஜி AKS அலாவுதீன் மரைக்கார் அவர்களையும் சில சூழ்நிலைகளால் வர முடியவில்லை ஹாஜி ஜேஃபர் சாதிக் மரைக்காயார் உரிமையாளர் ஸ்கை ஜுவலரி நாகப்பட்டினம் அவர்களையும், நாகூர் தர்கா ஷரீஃப் மாநில ட்ரஸ்டி ஹாஜி சயீத் முகமது காஜி ஹுசைன் சாஹிப் BSc MA அவர்களையும், கிராத் ஓதிய நம்முடைய மிஃப்தாஹுல் ஜன்னா ஹிஃபுல் மதரசா நாகூர் ஷரீஃப் பேராசிரியை அல் ஹாஃபிலா ஆஃபரின் DFT அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தார்களையும், வார்த்துறை வழங்க இருக்கின்ற மௌலவி அல் ஹாஃபில் ஹலாஜ் OK அஹ்மது மஹீதீன் சமதானி இமாம் ஜாமியா மஸ்ஜித் செய்திப்பள்ளி அவர்களையும், நவாப் வாலஜா ஜும்மா மஸ்ஜித் இமாம் மௌலவி அப்சல் உலமா சாலிஹ் சாஹிப் ஃபையாஜி ஃபாய்ஜுல் ஜமாலி அவர்களையும், 7 லபே ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலவி அல் ஹாஃபில் ஹாஜ் KR ஃபரீத் முகமது ஒலி வாஹித் அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை சிறப்புரையாற்ற இருக்கின்ற மற்றும் மதரசா பற்றிய விளக்குரையாற்ற இருக்கின்ற காயல்பட்டினம் அஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரி நிறுவனர் மௌலவி ஹாஃபில் ஹலாஜ் HE அஹமது அப்துல் காதர் மஹலரி நம்முடைய மதரசாவின் முதல்வர் அவர்களையும், மேலும் வாழ்த்துறை வர கேட்கின்ற காயல்பட்டினம் அஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரி முதல்வர் அல்ஹஜா அஃப்லுல் உலமா MA கதீஜத்துல் குப்ரா ஆலிமா அஸ்கரியா BA அவர்களையும், மற்றும் எங்களை அழைப்பு ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களையும் வருக வருக என மிஃப்தாஹுல் ஜன்னா ஹிஃபுல் மதரசா நிர்வாகக் குழுவின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மதரசாவை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்ல வேண்டியிருக்கின்றது. காயல்பட்டினம் மற்றும் மேலப்பாளையத்தில் பொறுத்த வரைக்கும் தெருவுக்கு தெரு இந்த ஹிஃபுல் மதரசா இருக்குது. அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தா ஒரு ஆலிமா அல்லது ஹாஃபிலா இருக்கிறாங்க. அதே மாதிரி சூளைகள் அங்கே இருக்குது. அந்த சூளைகள் நாகூரில் ஒரு வருத்தத்துக்குரியது. அது நாங்கள் மேலப்பாளையம் காயல்பட்டினம் போகும்போது பார்த்து ஆச்சரியப்பட்டோம். அந்த சூழ்நிலை நம்ம ஊரில் இல்லையே, அப்போ எப்படி இது சாத்தியம்? நல்ல டிகிரியும் படிக்கும்போது சமதானி ஹாஜத்தில் மகள் கூட அது ஹாஃபிலா இன்ஜினியரிங் BE படிச்சிருக்கிறாங்க. அப்போ எப்படின்னு கேட்கும் போது அவங்க தான் சொன்னாங்க, இப்போ ஈவினிங்கில் இதே மதரசா உண்டு அப்படின்னு சொன்ன அடிப்படையில் தான் சரி நம்ம ஊர்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம்.
அதுக்கு இப்போ உறுதுணையாக இருக்கிறது நம்முடைய காயல்பட்டினம் ஹஜரத் அவர்கள் தான், மகளிர் ஹஜரத் தான் உறுதுணையாக இருக்கிறார்கள். காரணம் என்ன கேட்டால், இந்த மதரசாலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஃபிலாக்களை பொறுத்த 2 ரொம்ப முக்கியமான ஒன்று தர்பியத்து, 2 ஐக்யூ இன்டெலிஜென்ட் கோஷன் சொல்லுவாங்க. பொதுவாக அது மார்க்க சம்மந்தமாக ஹஜரத் சொல்லுவாங்க. தர்பியத்து ஒழுக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஹாஃபிலா இந்த ஓதும் பொழுது இந்த இறைய அச்ச உணர்வு வந்துடும். அதே போல் ஐக்யூ ஞாபக திறன், ஞாபக சக்தி, சிந்திக்கும் திறன் எல்லாம் காரணம் குர்ஆனை நெஞ்சில் சுமக்கிறோம். அதனால் அந்த ஒரு இது இறைவனால் கொண்டு வரும். அதனால் தாய்மார்களும் சரி அதிகமான பிள்ளைகளை சேருங்க. இந்த மதரசா பொறுத்த வரைக்கும் சிறப்பாக வளர்கிறதுக்கு துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து வாழ்த்துறை மௌலவி அல்-ஹாஃபில் அல்-ஹாஜ் AR ஃபரீத் முகமது வலி வாஹிதி இமாம் 7 அபி ஜாமியா ஷரீஃப் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. سوند وينگ. أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما فرطناه في الكتاب من شيء صدق الله العليم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இந்நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். எத்தனைய நிகழ்வுகளுக்கு மத்தியில் குர்ஆனுக்குரிய கண்ணியம் கொடுப்பதற்காக வேண்டி, அதிலும் குறிப்பாக குர்ஆனை வெறும் நாவளவில் மட்டுமல்ல, இதயத்தில் சுமந்து அதற்கான புனிதத்துவத்தை வாழ்க்கையின் வழிகாட்டுதலில் வெளிப்படுத்தும் விதமாய் பெண்களுக்கான ஹிஃபுது கல்லூரியாக துவங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உண்மையில் ஒரு மகத்தான இறையொருள் நிறையக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய பெயர் என்பது மிக பொருத்தமான ஒரு பெயர். மரியாதைக்குரிய சகோதரர் அஹ்மது முஹையீத்தீன் சபதானி ஹதரத் அவர்கள் இந்த பெயரை குறிப்பிட்டதாக சொன்னார்கள். மிஃப்தாஹுல் ஜன்னா. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் உலூவு மிஃப்தாஹு ஸலா. அங்க சுக்தி என்பது தொழுகையினுடைய திறவுகோல். அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா. தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுகோல் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில் குர்ஆன் வசனங்கள் ஓதப்படாத தொழுகை என்பது இல்லை. லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹா இடம்பெற வேண்டும் என்பதை பெருமானாருடைய பொன்மொழி நமக்கு விளக்கி தருகிறது. தொழுகையில் முக்கியத்துவத்தோடு ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆன், அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்திற்கான திறவுகோலாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கட்டங்களிலும் இந்த மதரசாவினுடைய பெயர் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. மிஃப்தாஹுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய திறவுகோல். அருமையானவர்களே, நம்முடைய பகுதியில் மற்ற மதரசாக்கள் இருந்தாலும் தேவைப்படக்கூடிய இடங்களில் இது மாதிரியான குர்ஆனுடைய மனனம் செய்யக்கூடிய, குர்ஆனுடைய தொடர்புடைய கல்வியை தரக்கூடிய மதரசாக்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாய் துவங்கப்படுவது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஒரு வீதியில் ஒரு விளக்கு
அந்த பகுதிக்கு வெளிச்சம் தரும். அதே போன்று உண்டான மற்றொரு விளக்கை சற்று தொலைவில் வைத்தோமையானால் இன்னும் வெளிச்சம் அந்த வீதிக்கு அழகாக கிடைக்கும் என்பது நாம் அறிந்தது ஒன்று. குர்ஆன் என்பது உள்ளத்தில் ஒளி தரக்கூடிய ஒரு அற்புதமான வேதம். அந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்குத்தான் கிடைக்கும், எல்லாராலையும் முடியாது. நான் குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்து விடுவேன் என்று மனிதனாக முடிவெடுத்து அவனால் அதை இதயத்திற்குள்ளால் சுமக்க முடியுமா என்றால் முடியாது. அல்லாஹ் யாரை தேர்வு செய்கிறானோ அவர்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். குர்ஆனுக்கான மகத்துவம், சஹாபாக்கள் கொடுத்த கண்ணியம். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஹுதில் குர்ஆன மின் அர்பா, 4 நபரிடமிருந்து குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சாலி மௌலா அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுமா, அதுபோல உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 4 நபர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். குர்ஆன் உடையவர் என்பதற்காக வேண்டியே அபூ ஹுதைஃபா உத்பாவினுடைய மகனாக இருக்கக்கூடியவர், குர்ஆனுடைய தொடர்போடு இருக்கிறார் என்பதற்காக வேண்டியே சாலிம் அவர்களை அடிமை தளத்தில் இருந்து விடுதலையாக்கி சுதந்திரமான மனிதனாக வாழ்வதற்கான உரிமையை கொடுத்தார்கள். ஏனென்றால் குர்ஆனுடைய கண்ணியத்தை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை குர்ஆன் ஓதக்கூடிய பிள்ளைகளாக மட்டுமல்லாமல் அந்த குர்ஆனுடைய வசனங்களை இதயங்களில் சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த மிஃப்தாஹுல் ஜன்னா மதரசா ஹிஃபுல் கல்லூரி பெண்களுக்காக வேண்டி, ஏனென்றால் பல இடங்களில் ஆண்களுக்கான மதரசாக்கள் நிறைவாகவே இருக்கிறது. தமிழகத்தில் பல இடங்களில் மதரசாக்கள் இருக்கிறது. சில இடங்களில் மாணவர்கள் பற்றாக்குறை என்கின்ற தகவலை நாம் அறிகிறோம். ஆனால் பெண்களுக்கான சில மதரசாக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் சில தரம் உயர்ந்த மதரசாக்கள் இருக்கிறது. அந்த பட்டியலில் நம்முடைய மிஃப்தாஹுல் ஜன்னா மதரசாவையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனுடைய வசனங்களை இதயத்தில் சுமந்து அந்த குர்ஆன் என்ன கருத்தை வாழ்க்கை வழிமுறையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறதோ அந்த கருத்தின் அடிப்படையில் குர்ஆன் சொல்லக்கூடிய விதத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஹாஃபிலாக்களுக்கு நமக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. குர்ஆனின் உடையவர்களை எல்லா நிலைகளிலும் கண்ணியப்படுத்தக்கூடிய உயர்ந்த நற்பாக்கியத்தையும் நல்ல குணத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. கயாமத்து வரையிலும் இந்த ஸ்தாபனம் தோய்வின்றி தொடர்ந்து நடப்பதற்குரிய பாக்கியத்தையும் இங்கிருந்து வெளியாகக்கூடிய ஹாஃபிலாக்கள் எல்லா நிலைகளிலும் இதை உருவாக்கியவர்களுக்காக வேண்டி, உதவக்கூடியவர்களுக்காக வேண்டி, இந்த மதரசாவினுடைய நல்ல விஷயத்திற்காக வேண்டி ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி நீங்கள் நிறைவாக துவா செய்யக்கூடிய நல்ல ஹாஃபிலாக்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி தருவானாக என்ற துவாவோடு என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து ஜாமியா மஸ்ஜித் செய்திப்பள்ளியின் இமாம் மௌலவி அல் ஹாஃபில் ஹலாஜ் ஓகே அஹமது மஹீதீன் சமதானி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد عدد ما في جميع القرآن حرفا حرفا وبعدد كل حرف ألفا ألفا. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من تمسك بسنة عند فساد أمتي فله أجر 100 شهيد، أو كما قال عليه الصلاة والسلام.
சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான இந்த பாக்கியம் நிறைந்த புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸிற்கு தலைமையேற்பை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கும் தகுதிமிக்க சங்கை மிகு ஹாஜி தலைவர் அவர்களே, உஸ்தாதுமார்களே, ஏனைய சகோதர உலமாக்களே, பெரியவர்களே, அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். 5 நிமிடத்தில் நான் நிறைவு செய்வேன். இல்லை என்று சொன்னால் கூடினால் 2 நிமிடம், 7 நிமிடமாக இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்வேன். ஏன்னா நமது சகோதரர் ஃபரீதஸ் எந்திரிக்கும் போது நமது உஸ்தாத் அவர்கள் அப்துல் காஸ் சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சம் போதுமா இன்ஷா அல்லாஹ், நான் பஸ்ஸுக்கு வேற கிளம்பணும் அப்படிங்கிற வார்த்தையும் சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ். அருமையானவர்களே, விடாமுயற்சி என்றைக்கும் வெற்றியை கொடுக்கும் என்பதில் இந்த மஜ்லிஸ் ஒரு எடுத்துக்காட்டு என்பதில் சந்தேகமில்லை. ஹாஜி சாதிக் சார் அவர்களும் நமது அப்துல் ஹமீது ஹாஜியார் அவர்களும் ரொம்ப முயற்சி எடுத்தார்கள். ரமலானுக்கு முன்பாக ஏற்பட்ட அந்த உள்ளத்தினுடைய தாக்கம், உள்ளத்தின் தேட்டம் ரமலானிலே அது உருவெடுத்தது. ரமலானுக்கு பிறகும் உருவெடுத்து அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையினால் இன்றைக்கு அந்த மரத்தை நாம் நட்டுகிறோம். ரப்புல் ஆலமீன் வளர்ந்தோங்க செய்வானாக. ஆமீன் சொல்லாம் இல்லையா? அதனால தான் முதல்ல சொன்னேன், விடாமுயற்சி, மிகப்பெரும் முயற்சி. இடையில் கூட சில சொற்கள் வந்தது. அந்த சொற்களையும் தாண்டி அவர்கள் அதையும் தாண்டி இந்த முயற்சியில் வெற்றி காண்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களுடைய முயற்சியின் மூலமாக வெற்றியாக்கி தந்தல்வானாக. அருமையான தாய்மார்களே, இன்றைய நிகழ்ச்சியே பெண்களுக்குத்தான். அதற்பிறந்தே அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், பெண்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் என்றும் கூட சொன்னார்கள். அருமையான தாய்மார்களே, பெண்களுடைய முயற்சி இருக்கிறதே, அது என்றைக்கும் வெற்றி மாத்திரம் கொடுக்கும், வெற்றி அல்லாமல் அதை தோல்வியை கொடுக்காது. அவர்கள் உள்ளத்தில் அவர்களுடைய ஆழமான ஒரு இஸ்திகாமத் நிலைப்பாடு இருக்கிறது. அதுபோல உசூக் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த முயற்சியும் இஸ்திகாமத்து நிலைப்பாடும் அது வெற்றியை மாத்திரம் தரும். அந்த வெற்றியை மாத்திரம் நினைக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வரும், உம்மு வரக்கத்து பின்த் அப்துல்லாஹில் அன்சாரியா, உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா, பதிர்களம் சஹாபாக்களை திரட்டுகிறார்கள் சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மு வரக்கா ரலியல்லாஹு உள்ளே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், பெண்களாகிய எங்களுக்கும் இந்த போரில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வழங்குங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பெண்களுக்கு அனுமதி இல்லைம்மா, நீங்க வர வேண்டாம், நீங்க வீட்டிலேயே இருங்கன்னு சொன்னாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நாங்கள் போரில் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட, வாள் ஏந்தாவிட்டாலும் கூட, சஹாபாக்களுக்கு அதாவது காயங்கள் ஏற்பட்டால் அல்லது தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் அதை கொடுப்பதற்காக வேண்டியும் காயங்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக வேண்டியாவது எங்களை அனுமதியுங்கள் என்று விடாமுயற்சி எடுத்தார்கள். உம்மு வரக்கா பின்த் அப்துல்லாஹில் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? அதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணினுடைய முயற்சியும் ஆழமான உறுதியும் கொண்ட அந்த பெண்ணை பார்ப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்னார்கள், நீங்கள் வீட்டில் இருங்கள், உங்களுக்கு ஷஹாதத்துடைய சவாபு கிடைக்கும் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட அந்த பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், வாங்க ஷஹீதாவை போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லுவாங்களாம். ஷஹீதாவை போய் பார்த்துட்டு வருவோம். உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுக்கு பேரு ஷஹீதான் பேரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊட்டினார்கள். இப்படிப்பட்ட உம்மு வரக்கா பின்த் அப்துல்லாஹில் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு என்றால் சொன்னால், குர்ஆனை முஸ்ஹப் அவர்களிடத்தில் சில தோள்களும் சில இதுகளும் இருந்துச்சு. இந்த குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்கு அவர்களும் முன் வந்தார்கள்.
இந்த குர்ஆனுடைய பிரதிகளை, குர்ஆனுடைய வார்த்தைகளை, குர்ஆனுடைய ஆயத்துகளை ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். எனவே அருமையான தாய்மார்களே, ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். ஒரு பெண் நினைத்தால் எப்படியும் முன்னுக்கு வருவதற்கு, அவர்கள் முன் வருவதற்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்களுடைய உம்மா மக்காவுக்கு கொண்டு வந்தாங்க. சின்ன பிள்ளை, 3 வயசு இருக்கும், 4 வயசு இருக்கும். கூப்பிட்டு வர்றாங்க. அத்தாய் பின் அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஹரம் ஷரீஃபில் 100 மாணவர்களுக்கு மத்தியில் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி பாடம் நடத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த அம்மா தன்னுடைய மகனாரை கொண்டு வந்துட்டு அந்த கூட்டத்தை பார்க்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், அத்தாய் பின் அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பார்க்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், 100 மாணவர்களுக்கு மத்தியில் கம்பீரமாக இருக்கிறார்கள் அத்தாய் பின் அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹரம் ஷரீஃபில் கஅபாவை தவாஃப் செய்துட்டு சின்ன பிள்ளைய கொண்டு அந்த தாய் அத்தாய் பின் அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்படியும் துஆ செய்தாங்க. யா அல்லாஹ், உன்னிடம் கேட்கிறேன், இது போன்று என் பிள்ளை என்ன, இது போன்று பாடம் நடத்தணும், இது போன்று 100 மாணவர்களுக்கு மத்தியில இருக்கணும் துஆ செய்துட்டு தான் அந்த பிள்ளையை கொண்டு அத்தாய் பின் அபி ரபாஹ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த தாய் சொல்லும்போது சொன்னாங்க, என் பிள்ளைய ஹாஃபிதாக்குங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த அம்மா. அப்படியா? அத்தாய் பின் அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பிள்ளைக்கு முன்னாடி உட்கார வச்சு சுப்ஹானல்லாஹ் சொல்லுமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொன்னாங்களாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுன்னு சொன்னாங்களாம். ஆச்சரியத்திலும் மிக பெரும் ஆச்சரியம், சையதுனா இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அத்தாய் பின் அபி ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லாஹ்னு சொல்லுன்னு சொன்ன உடனே அவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்து ஃபாத்திஹாவை தொடங்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் ஃபாத்திஹா ஓதுறாங்க. 4 வயசு பிள்ளைங்க, சில இதுல 3 வயசு பிள்ளைன்னு வரும். ஃபாத்திஹாவை முடிக்கிறாங்க. அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தொடங்குறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சூரத்து பக்கராவை அலிஃப் லாம் மீம் தொடங்குறாங்க. சூரத்து பக்கராவை முடிக்கிறாங்க. அடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தொடங்குறாங்க. அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ ஆல இம்ரான் துவங்குறாங்க. அடுத்து முடிக்கிறாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் யா அய்யுஹன்னாஸ் தக்கு ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா சூரத்து நிசாவை தொடங்குறாங்க. இப்படியே தொடங்கி சுப்ஹானல்லாஹ் 15 ஜுஸு ஓதுனாங்களாம். ஒரு தாயின் முயற்சி தன் பிள்ளையை ஓத சேர்ப்பதற்காக வேண்டி சேர்க்குகிறார்கள். அத்தாய் பின் அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லாஹ் சொல்லி கொடுக்கிறார்கள். நான் ஓதுறேன் பாருங்க உஸ்தாத் சொல்லிட்டு 15 ஜுஸு ஓதுனாங்களாம். கண் விரித்தவர்களாக பார்த்தார்கள் அத்தாய் பின் அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. 15 ஜுஸு ஓதுன உடனே பிள்ளைகிட்ட கேட்டாங்களாம், எப்ப நீ ஓத வந்தியா ஓதிட்டு வந்தியான்னு கேட்டாங்களாம். 4 வயசு பிள்ளை, ஓத வந்தியா ஓதிட்டு வந்தியா? தாயை பார்க்கறாங்க. அப்ப அந்த புள்ள வாய் திறந்து சொல்லிச்சான், யா உஸ்தாத், அல்லாஹ் எனக்கு கல்புல பதிய செய்தான். எப்படி தெரியுமா? என் தாய் கருவறையாக என்னை கருவறையிலே சுமக்குகின்ற பொழுது எனி டைமும் எப்பொழுதும் என் தாய் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னாங்களாம். என் உம்மா குர்ஆன் ஓதிட்டே இருப்பாங்க. ஓத 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 இப்போ உள்ள தாய்கள்லாம் செல்ல வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்பவும் செல் உள்ள சோறு உங்கள்னா அவங்க செல்ல கொடுத்து சோறு ஊட்டுறோம், நம்ம இட்லியை ஊட்டுறோம், பிஸ்கட்டை கொடுக்குறோம். இன்னைக்கு அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. அத்தாய் பின் அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, என் தாய் சுப்ஹானல்லாஹ் என்னை கருவுற்று இருக்கின்ற பொழுது குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அந்த குர்ஆன் ஓத 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 அல்லாஹ் என் கல்பிலே சுமக்க செய்தான் என்று சொன்னாங்களாம். சங்கீமிக்கவர்களே, அருமையான தாய்மார்களே, எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் முயற்சி எடுத்தால் நம்முடைய பிள்ளைகள் உயர்வாக முறையில் நமக்கு அல்லாஹ் ஆக்கி தருவான். உலகத்தில் ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ ஒரு காலேஜிலேயோ ஒரு ஸ்கூல்லையோ ஒரு மேலிடத்திலேயோ எங்கேயாவது பட்டம் கொடுக்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் பிள்ளைக்கு பட்டம் கொடுக்கும் போது தாயும் தந்தையும் கீழே இருந்து பார்ப்பார்கள். நல்ல யோசிக்கணும். தந்தையும் தாயும் இப்பொழுது கவனிக்க வேண்டும். தாயும் தந்தையும் பிள்ளையினுடைய பட்டம் பெறுகின்ற பொழுது சந்தோஷப்படுவார்கள். என் பிள்ளை மேடையில பட்டம் வாங்குறான், என் பிள்ளை மேடையில மகிழ்ச்சியோடு 4 பேருக்கு முன்னாடி நின்று சந்தோஷமா பட்டம் வாங்குறான்னு சொல்லி மகிழ்ச்சியா சொல்லுவாங்க. ஆனால் கியாமத்து நாளையில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கும் கண்ணியம் அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்,
மஹ்ஷர் மைதானத்தில் மாத்திரமல்ல, அதாவது மறுமையில் மேடை அமைக்கப்பட்டு ஹாஃபிதுல் குர்ஆனாக, ஹாஃபிலாவாக திகழ்ந்த ஆண்களும் பெண்களும் சரி, எந்த பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்து தன்னுடைய கல்பில் சுமந்ததோ அந்த பெற்றோர்களை அல்லாஹ் மேடையில் அமர்த்திருப்பான் என்று சொல்கிறார்கள். உலகத்துல புள்ளத மேடையில் இருக்கும், வாப்பம்மா கீழே இருப்பாங்க. ஆனா மஹ்ஷர்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, என் கலாமை சுமந்தியா, இந்தா உன் பெற்றோர்களை மேல வைக்கிறேன் பார், நீ பார் என்று சொல்வான் அல்லாஹ். எனவே நம்முடைய பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பெற்றோர்களை மேடையில் அமர்த்தி மாத்திரமல்ல, அண்ணல் பெருமான் சொல்லும் வார்த்தை, தங்க கிரீடங்களும் அந்த மாணிக்கங்களும் அணிவிக்கப்பட்டு சுபஹானல்லாஹ் அவர்கள் மேடையில் அமர்த்தப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிதாக ஆக்கினால் அருமையில் நமக்கு கிரீடம் அணிவிக்கப்படும், கௌரவிக்கப்படும், மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள். அப்ப நினைப்பாங்க நாம பிள்ளைய ஆஃபிதாவாக்காம விட்டுட்டோம்னு சொல்லி. ஆனா அப்ப கை சேதப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எனவே இப்பொழுது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நமக்கு அங்கங்க மதரசா, ஹஸரத் சார் சொல்லும்போது சுப்ஹானல்லாஹ், அவங்க 2 பேரும் அந்த முயற்சி எடுக்கும் போது, ஹஸரத் எங்கனாலும் என்ன இந்த பகுதி அந்த பகுதி இங்கத்தான் ஆரம்பிக்குங்கிறது இல்லை, பல பகுதியில் இருக்கின்ற பொழுது அந்த பகுதி மக்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுற்றி உள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சேர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அல்லவா. உங்க ஊர்லையும் காயல்பட்டினையும் பல ஊர்களில் தெருக்கு தெருக்கு மதரசாக்கள் இருக்கின்ற காரணத்தால் எல்லா பிள்ளைகளும் ஆகுவதற்கும் அருமையான தாய்மார்களே, இதே காயல்பட்டினத்தில் ஹஸரத்துக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட செய்தி. சுப்ஹானல்லாஹ், ஒரு பெண், வயதுக்கு வந்த ஒரு பெண் 1 வருஷத்துல 8 மாசம் சொன்னாங்க, 8 மாசம் 9 மாசம் தெரியல, இப்ப ஹஸரத்துக்கு ஞாபகம் வந்திருக்கும், 8 மாசத்துல ஒரு குர்ஆனை முடிச்சு ஹாஃபிதா ஆச்சு. ஞாபகம் வந்துச்சு. 77 நாள்ல ஒரு குர்ஆனை முடிச்சு ஹாஃபிதா ஆயிருக்கிறான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். விடாமுயற்சி, மனமிக்க உறுதி. மிகப்பெரிய கிருபையாளன். என் பிள்ளையும் சரி, என் குழந்தையா மகளும் சரி, சகலின் மகளும் சரி, என் சகல மக இப்ப சமீபத்தில் அந்த உஸ்தாத் போன் பண்ணி சொன்னார், ரொம்ப சந்தோஷப்பட்டு. 2 மாசத்துல 8 ஜுசு முடிச்சிருக்கு. 2 மாசத்துல 8 ஜுசு, ரொம்ப சந்தோஷம். எனவே அருமையானவர்களை, என்னுடைய பிள்ளைகளை ஹாஃபிதாக ஆக்க வேண்டும். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு கண்குளிர்ச்சியாட்டும், மன நிறைவாட்டும், நிம்மதியாக அல்லாஹ் ஆக்கி தந்தல்வானாக. இரு உலகத்திலும் அல்லாஹ் வெற்றி ஆக்கி தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய வாழடி வாழையாக வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தயிரான வாழ்க்கையை தந்தல்வானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. பாலாஜாஜ் இமாம் மௌலவி அப்சல் உலமா எஸ் சாலமி சாப் பையாஜி பாஜில் ஜமாலி அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி த்வய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்வாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما بنعمة ربك فحدث. وقال أيضا عليك بتلاوة القرآن. وقال رسول الله صلى الله عليه وسلم فقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شافع لأصحابه أو كما قال عليه الصلاة والسلام. إلا புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், அவர்கள் வழிநடந்த தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், அல்லாஹுடைய அருள் இறங்கக்கூடிய புனிதமிக்க இச்சபையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் எல்லாமுள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய வற்றாத அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான இந்த விழாவிற்கு
தலைமையேற்று தகுதிமிக்க தலைவராய் அமர்ந்து அவர்களுடைய ஊரில் நிறைய ஹாஃபிலாக்களை ஆலிமாக்களை உருவாக்கிய ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கை மிக்க உலமா பெருமக்களுக்கும் வருகை தந்திருக்கக்கூடிய நாகூரினுடைய முக்கியஸ்தர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் கண்ணியமிக்க தாய்மார்கள் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா எந்த நோக்கத்திற்காக நாம் எல்லாம் இங்கு வீற்றிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. அந்த நோக்கத்திற்கு பகரமாக அல்லாஹு தாலா நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தந்தல் புரிவானாக என்ற துவாவோடு எனது சிற்றுரை நான் துவங்குகின்றேன். அன்பிற்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் குறுகிய நேரத்திலே என்னுடைய உரையை நான் நிறைவு செய்வேன். எனக்கு முன்னால் 2 இமாம்கள் அவர்களுடைய கருத்துக்களை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு மத்தியிலே எடுத்துச் சொன்னார்கள். குர்ஆன், அந்த குர்ஆனுடைய மகத்துவம், அந்த குர்ஆனை ஏன் ஓத வேண்டும், குர்ஆனை மனனம் செய்வதினால் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை பற்றி நமக்கு மத்தியிலே அழகாக எடுத்துச் சொன்னார்கள். அல்லாஹு தாலா சூரத்துல் அல்ஹாக் முத்தகாசிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவிலே ஒரு வசனத்தை சொல்லுவான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லுவான். நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடல் உறுப்புகள் மட்டுமல்லாமல் நமக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய எல்லா அருட்கொடைகளையும் பற்றி அல்லாஹு தாலா மறுமையிலே கேள்வி கேட்பான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்தேகமே கிடையாது. நாயகத்திடம் கேட்கப்படுகிறது, உங்களுக்கு வழங்கிய அல்லாஹு தாலாவுடைய மோஜிசாவில் இன்னொரு அறிவிப்பில் அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை எது என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எனக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மிகப்பெரிய அருட்கொடை அல் குர்ஆன் ஷரீஃப் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான், உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது குர்ஆனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த வார்த்தை வருகின்ற பொழுது சொல்லுவார்கள், குர்ஆனுக்கு நன்றி செலுத்துவது என்பது அதை நீங்கள் ஓதுவதில் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணையாலும் கிருபையாலும் அல்லாஹ் நமக்கு சலாமத்தான உறுப்புகளை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்முடைய மௌத்து வரை நம்மை சலாமத்தாக அல்லாஹு தாலா ஆக்கி வைப்பானாக. இப்படி சலாமத்தான உறுப்புகளை தந்திருக்கக்கூடிய அல்லாஹு தாலா அவனுடைய வேதமாகிய, இன்னும் சொல்ல போனால் ஒரு வசனத்திலே இப்படி சொல்லுவான் அல்லாஹு தாலா, அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுகின்றான். குர்ஆனுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, கலாமுல்லா என்று பெயர் இருக்கின்றது. மொத்தம் 4 வேதங்களில் வேறு எந்த வேதத்திற்கும் கலாமுல்லா என்று பெயர் இல்லை. குர்ஆனுக்கு மட்டும்தான் கலாமுல்லா, அல்லாஹுடைய பேச்சு என்பதாக இருக்கின்றது. அந்த அல்லாஹுடைய கலாமை, அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை நாம் ஓதாமல் நம்முடைய மனதிலே பதிய வைக்காமல் இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி தருவார்கள், குர்ஆனை ஓதினால் எப்படி அவருக்கு கண்ணியம் கிடைக்கின்றது, குர்ஆனை ஓதாமல் மறந்தால், இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் நம்முடைய கைகளுக்கு கிடைத்து அதிலே அலட்சியமாக இருந்தால் எப்படிப்பட்ட நிலைகள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி தருவார்கள். குர்ஆனை யார் ஓதுகின்றாரோ நாயகம் சொல்லி தருவார்கள், அவருக்கு அந்த குர்ஆன் கபூரிலே தோழனாக என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் தெரியும், கபூரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் ஒரு கேள்வி, ஒமா இமாமுக்க, உம்முடைய இமாம் யார், ஒமன் இமாமுக்க, உங்களுடைய இமாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய பள்ளிவாசலுடைய இமாமை நாம் சொல்ல மாட்டோம். உண்மையில் குர்ஆனை யார் அனுதினமும் ஓதுகிறாரோ, அதன்படி யார் செயலாற்றுகிறாரோ, அதன்படி யார் வாழ்ந்து மரணித்தாரோ அவருக்கு தானாக பதில் வரும், இமாமி அல் குர்ஆன், என்னுடைய இமாம் குர்ஆன் என்பதாக பதில் வரும். அல்லாஹ் பதில் சொல்லக்கூடிய தௌஃபீக்கு தந்தருள் புரிவானாக. இதுவெல்லாம் யாரெல்லாம் குர்ஆனை அனுதினமும் ஓதுகிறாரோ அவருக்குள்ள மரியாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், நாளை மறுமையில் எனக்கு முன்னால் பேசிய சமதானி ஹஜ்ரத் அவர்கள் அழகாக கருத்தை சொன்னார்கள், இந்த உலகிலே நம்முடைய பிள்ளை மேடையில் இருக்க பெற்றோர் சந்தோஷப்படுகிறோம், நாளை மறுமையில் நம்முடைய பிள்ளை அது குர்ஆனை மனனம் செய்த காரணத்தினால் கீழே இருக்க பெற்றோரை அல்லாஹு தாலா மேடையில் ஏற்றுகின்றான். இந்த உலகில் என்பது நம்மை போன்ற ஒரு சாதாரணமாக 50, 100 அல்லது ஒரு 500, 1000 போன்றவர்கள் இருக்கக்கூடிய இந்த சபை, நாளை மறுமையில் உள்ள சபை என்பது அப்படி அல்லவே.
எல்லா நபிமார்களும் எல்லா மலக்குமார்களும் படைப்பினங்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா ஒரு பெற்றோரை கண்ணியப்படுத்தி காட்டுகின்றான் என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட கண்ணியத்தை, எப்படிப்பட்ட பாக்கியத்தை, மகத்துவத்தை அல்லாஹு தாலா பெற்றோருக்கு தந்தருள் புரிகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், நாளை குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹு தாலா தருகின்றான் தெரியுமா? இவர்கள் நரகவாதிகள் என்று தீர்ப்பு எழுதப்பட்ட 10 நபர்களை தங்களுடைய சிபாரிசின் மூலமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா குர்ஆனை யார் மனனம் செய்தார்களோ அவர்களுக்கு தருகின்றான். இவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹு தாலா தீர்ப்பை எழுதிவிட்டான். அவர்களுடைய அமல்களின்படி அவர்கள் நரகவாதிகள், தீர்ப்பு எழுதி முடித்தாகிவிட்டது. ஆனால் ஹாஃபில் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனை மனனம் செய்த அவருடைய பரிந்துரையை கொண்டு 10 நபர்கள் நரகவாதிகள் சொர்க்கத்திற்கு புகுகிறார்கள் என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய நிலை, நம்முடைய குர்ஆனை நாம் கையில் வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் அதை குர்ஆனை நாம் பயன்படுத்துகின்றோமா, அல்லது இந்த குர்ஆனை நாம் பயன்படுத்தாமல் இருக்கின்றோமா? நாம் முன்னால் சொன்ன அதே வசனத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை பற்றி நம்மிடத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது நாம் குர்ஆன் ஓதி இருந்தால் நிச்சயமாக நம்முடைய கண்ணியம் பூமியிலும் இருக்கும், நாளை கபரிலும் இருக்கும், நாளை மறுமையிலும் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். யாருடைய ஒரு வார்த்தையில சொல்வார்கள், ஜவுப் என்பதாக சொல்வார்கள் ஹதீஸிலே, தமிழாக்கத்தை மட்டும் சொல்லுகின்றேன். யாருடைய சட்டை பையில் என்று சொன்னால் யாருடைய உள்ளத்திலே குர்ஆனில் இருந்து ஒரு சிறு அளவு கூட மனனம் இல்லையோ, ஒரு சிறு அளவு கூட மனனம் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாயகம் சொல்வார்கள், அவருடைய உள்ளம் பாலடைந்த வீடு என்பதாக சொல்வார்கள். பாலடைந்த வீட்டை உள்ளத்திற்கு அவர்கள் ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் என்று சொன்னால் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா உள்ளத்தை தான் பார்க்கின்றான், நம்முடைய தோற்றத்தை பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட உள்ளத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்ற பொழுது சொல்லுவார்கள், யாருடைய மனதிலே கொஞ்சமேனும் குர்ஆனுடைய வசனங்கள் இல்லையோ பாலடைந்த வீடு என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை மறுமையில் குர்ஆன் நாம் யாரெல்லாம் ஓதினார்களோ அவர்களுக்காக குர்ஆன் மன்றாடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். இறைவனே, இரவில் வரக்கூடிய தூக்கத்தை விட்டு இவர் என்னை ஓதினார், எத்தனையோ வேலைகள் இருக்க விட்டு என்னை எடுத்து வைத்து உன்னுடைய கலாமை ஓதினார் என்று குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலா அதனுடைய பரிந்துரை ஏற்று யார் ஓதினார்களோ அவரை சோனத்தில் புக வைப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நம்முடைய இந்த மதரசா ஆரம்பிக்கப்படுகின்ற ஒரு அருமையான நோக்கம் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். அதிலும் மிக முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு சொல்ல போனால் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு மோசமான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் குர்ஆனை ஓதுவது மட்டுமல்லாமல் அதனை மனனம் செய்வதனுடைய அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. சகோதரர்களே, இன்று குர்ஆனை ஓதாமல் இருப்பதினால்தான், குர்ஆனை மனனம் என்பது அந்த நிலை குறைந்து போய்விட்டதின் காரணத்தினால்தான் நம்முடைய இஸ்லாமிய சமூகம் என்பது எந்த அளவுக்கு ஒரு அதல பாதாள நிலையில் இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த மிஃப்தாஹுல் ஜன்னா என்ற அந்த மதரசாவை அல்லாஹு தாலா வெகு நாட்களுக்கு கியாமத்து நாள் வரை அல்லாஹு தாலா நீடிக்க செய்வானாக. இந்த மதரசாவிலே ஓதக்கூடிய பிள்ளைகள், அவர்களுடைய பெற்றோர்கள், ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், தலைமையேற்று இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இதற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, துவா செய்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா நிரந்தரமான நல்ல பாக்கியத்தை, நல்ல நசீபை இந்த துன்யாவிலும் மறு உலகத்திலும் அல்லாஹு தாலா கொடுத்து நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அவர்களையும் நம்மையும் சேர்த்தல் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்து மகளிர் அகலத்தின் நபியும் காயல்பட்டினம் ரஹ்மான் மகளிர் அரபிக்கல்வி முதல்வர் ஹஜ்ஜா அஃப்லுல் உலமா எம்ஐ கதீஜத்துல் குப்ரா ஆலிமம் அஸ்கரி அபி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وقال الله تعالى ورتل القرآن ترتيلا.
قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه السلام. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயர் கூறி அருள்நாடி ஏந்தல் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் சலாமையும் சொல்லியவராக ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். நாகூர் பதியிலே எஜமான் அவர்களுடைய புனிதமான பைலு பரக்கத்தை கொண்டு மிஃப்தாஹுல் ஜன்னா பெண்கள் ஹிஃபுல் மதரசா இன்று முதல் துவங்கப்பட உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் ஓ ஷுக்ரன் லில்லாஹ். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய உரை நிகழ்த்திய இன்னும் உரை நிகழ்த்தக்கூடிய உலமா பெருமக்கள் குர்ஆனை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் ஹாஃபில்களை பற்றியும் குர்ஆனை மனனம் செய்வதனுடைய நன்மைகளை பற்றியும் வெகுவாக விவரிக்க இருக்கின்றார்கள். ஆனால் நான் அதையெல்லாம் பேசாமல் உங்களுக்காக வேண்டி நம்முடைய மதரசாக்காக வேண்டி இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய அருமை பிள்ளை உஸ்தாத் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தை கூற நான் ஆசைப்படுகின்றேன். எங்களுடைய அருமை பிள்ளை ஆஃப்ரீன், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாது மிரண்டால் காது தாங்காது என்று. அப்படிப்பட்ட அமைதியான ஒரு பிள்ளை, ஆனால் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை உறுதியானது. எதை நினைக்கிறார்களோ அதை சாதிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இன்று இவ்வளவு ஓதி முடிக்கணும், இவ்வளவு பாடம் கொடுக்கணும் என்று இரவு பகலாக உட்கார்ந்து ஓதி பாடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்ற பிள்ளை, நல்ல தர்த்தீலை உடையவர்கள், அதபுமிக்க பிள்ளை, எல்லோரோடும் நல்ல முறையிலே அதே நேரத்தில் மரியாதையான முறையில் பழகக்கூடிய ஒரு பிள்ளை என்பதையும் உங்களிடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் நமக்கு ஆசிரியராக வந்திருப்பது என்பது மாபெரும் பாக்கியம். அதைவிடவும் அவர்களுடைய பெற்றோர்கள் இதற்கு அனுமதி தந்திருப்பது, குறிப்பாக அவர்களுடைய தாய் இதற்கு அனுமதி தந்திருப்பது என்பது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை உங்களிடத்திலே சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு பிள்ளை குர்ஆனை மனனம் செய்து இருக்கிறாள். அவள் அடுத்த மதரசாவிலே சென்று பாடம் நடத்துவதற்கும் குர்ஆனை கேட்பதற்கும் ஆசிரியராக பணிபுரிவதற்கும் ஆசைப்படுகின்றாள். ஆனால் பெற்றோர்கள் அதற்கு தடையாக இருப்பார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளை ஆஃப்ரீனுடைய விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளையும் ஆசைப்பட்டு அவர்களுடைய பெற்றோர்களும் இதற்காக வேண்டி இணங்கி வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த மண்ணினுடைய பெருமையை உணர்ந்து பெற்றோர்கள் அதற்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நிர்வாகத்திற்கு நான் அறிய கடமைப்பட்டிருக்கின்றேன், அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே அருமையான நிர்வாக பெருமக்களே, எங்களுடைய பிள்ளையை உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைத்தி இருக்கின்றோம். அந்த பிள்ளையை நீங்கள் பாதுகாப்பது என்பது உங்களுடைய தார்மீக கடமை. அத்தோடு மாத்திரமல்லாமல் உங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய இந்த ஊர் என்பது சாதாரண ஊர் அல்ல, இந்த மண் என்பது சாதாரண மண் அல்ல. அவ்வளவும் நிறையவே முஸ்லீம்கள் வாழக்கூடிய, மொமீன்கள் வாழக்கூடிய, முஹிப்பீன்கள் வாழக்கூடிய அவ்வளவு பெரிய ஊர். இந்த ஊரிலே ஹிஃபுல் பண்ணுவதற்காக வேண்டி மக்கள்களை, மாணவிகளை எங்களுக்கு தருவது என்பதும் உங்களுடைய தார்மீக கடமை என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களிடத்தை கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த மிஃப்தாஹுல் ஜன்னா மதரசா கியாம நாள் வரை நீடித்திருப்பதற்கும் இதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் துணை நிற்கின்றார்களோ அவர்களுடைய எல்லா வளமான நாட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டியும் இந்த மதரசாவிலே இணையக்கூடிய எல்லா மாணவிகளுடைய எல்லா வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் பூர்த்தி கொடுப்பதோடு அவர்கள் காலடி வைத்திருக்கக்கூடிய இந்த புனிதமான கலாமாகிய திருக்குர்ஆனை அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தருவானாக என்ற ஆழமான பிரார்த்தனையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அருளையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா
வபரகாத்துஹு. இவர்களுக்கு சால்வை அமைத்து கௌரவிக்கப்படுகிறது. சிறப்புரையாற்ற இருக்கின்ற ஹஜரத் அவர்களுக்கு சால்வை அமைத்து கௌரவிக்கப்படுகிறது. அமீரின் ஜமாலியா ஹஜரத் முஸ்லிம் சங்க தலைவர் AK ஷராவதி மரக்கார் அவருக்கு சால்வை அளித்து கொள்ளப்படுகிறது. நாகூர் தர்கா ஷரீஃப் மேனேஜர் ஹாஜா ஹுசைன் சாஹிப் அவர்களுக்கு சால்வை அளித்து கொள்ளப்படுகிறது. அடுத்து எம்ஏ அப்துல்லாமின் காக்கா அவர்கள் சால்வை அளித்து கௌரவப்படுகிறது. தற்பொழுது சிறப்புரை மற்றும் மதரசா பற்றிய விளக்குரையாற்ற ஹஜரத் அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத். சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தகுதிமிக்க தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய பெருமக்களே, உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய பெற்றோரே, அருமை பெருமக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரி, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ
அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய தினம் புனித நாகூர் ஷரீஃப் இந்த அருமை நகரில் நம்முடைய இதயம் நிறைந்த எஜமானினுடைய துவா பரக்கத்தால் மிஃப்தாஹுல் ஜன்னா ஹிஃபுது மதரசா, பெண்களுக்கான இந்த ஹிஃபுது மதரசா இன்று துவங்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். இந்த ஹிஃபுலை குறித்து உலமாக்களும் பேசினார்கள், நானும் பேச இருக்கிறேன். நீண்ட நெடிய செய்திகள் பேச வேண்டும் என்றாலும் கூட மிக சுருக்கமான நேரமே இருப்பதால் நானும் உரையை சுருக்கிக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக இந்த இடத்தில் சில நபர்களை நான் குறிப்பிடுவது அவசியம் என்று கருதுகிறேன். இந்த மதரசா துவங்கப்பட வேண்டும் என்று விரும்பி என்னை காயல்மா நகரத்திற்கு வந்து சந்தித்த அல்ஹாஜ் சாதிக் சார் அவர்கள், கண்ணியத்திற்குரிய அப்துல் ஹமீத் மரைக்கார் ஹாஜியார் அவர்கள், அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய சங்கைக்குரிய அஹ்மது ஹசானுல்லா மரைக்கார் ஹாஜியார் அவர்கள், அதே போன்று முகமது ரஃபீக் மரைக்கார், என்கே சையத் அப்துல் ஹக் சாஹிப், கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் எம்ஐ முகமது ஹசன் மரைக்கார், எஸ் சையத் முகமது அலி மரைக்கார், ஜெட் யூசுப் சாஹிப் மரைக்கார், அவர்களுடைய பெயர்கள் நோட்டீஸில் அழைப்பின் மகிழும் என்ற தலைப்பின் கீழ் போடப்பட்டிருக்கிறது. இவர்களோடு இணைந்து இன்னும் சிலரும் இந்த மதரசாவை நடத்த வேண்டும் என்ற உயர் நோக்கில் இதை துவங்கி இருக்கிறார்கள். வல்ல அல்லாஹ் இந்த நோக்கத்தை பரிபூரணப்படுத்துவானாக. இன்று துவங்கப்படும் இந்த மதரசா காலமெல்லாம் நிலைத்து நின்று 100 ஹாஃபிலாக்களை, 1000 ஹாஃபிலாக்களை இந்த மண்ணிலே விதைக்கச் செய்வானாக. இங்கே அல்லாஹு தாலா நிறைந்த ஹாஃபிலாக்களை இந்த மதரசாவிலிருந்து வெளியாக்கி அவனுடைய பொருத்தத்திற்கும் அவனுடைய ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்திற்கும் உயர்வான பொருத்தமான மதரசாவாக இந்த மிஃப்தாஹுல் ஜன்னா ஹிஃபுல் மதரசாவை அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. ஆமீன். அதுபோன்று இதற்கு துணை நிற்கக்கூடிய யாவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல வளத்தையும் நலத்தையும் நிறைவாக தந்து நீண்ட ஆயுள் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அத்தோடு இங்கே உஸ்தாதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை பிள்ளை அல் ஹாஃபிலா ஆஃப்ரீன் அவர்களுக்கும் அல்லாஹ் துனியா ஆகிரத்தினுடைய பாக்கியத்தை அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கும் அல்லாஹ் நிறைவாக வழங்குவானாக. உஸ்தாதை குறித்த விளக்கத்தை ஏற்கனவே எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் இங்கே சொல்ல இருப்பது, இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஆண்களின் அளவிற்கு பெண்கள் வரவில்லை என்பது ஒரு வருத்தம் தான். அப்படி சொல்வதில் எனக்கு வெட்கமும் இல்லை, எனக்கு அச்சமும் இல்லை. ஏனெனில் இவ்வாறெல்லாம் பேசுவதின் மூலமாக இன்னொரு சமயத்தில் தங்களுக்காக நடத்தப்படக்கூடிய நிகழ்வில் தாங்கள் பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணமும் ஒரு உந்துதலும் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகவே இதை நான் குறிப்பிடுகிறேன். அதுபோன்று இங்கே ஓதக்கூடிய மாணவிகள் சாதனைகளை புரிய வேண்டும். செய்திகள் நிறையவே இருக்கிறது, ஆனாலும் ஒரு சில தகவல்களையும் நான் இங்கே சொல்லுகிறேன். சமதானி ஹஸ்ரத் பேசும்போது சொன்னாங்க, 77 நாளில் ஒரு பிள்ளை எங்களுடைய மதரசாவில் முழு குரானையும் ஹிஃப்து செய்தார்கள் என்று. 3 மாதத்தில், 7 மாதத்தில், 10 மாதத்தில் இப்படியெல்லாம் முடித்தவர்களும் உண்டு. குரானை நிறைவுபடுத்தியவர்கள். 2 கண்களிலும் பார்வை இல்லாத ஒரு பெண்ணும் குரானை ஹிஃப்து முடித்திருக்கிறார். 7 வயதில்
9 வயதில் குர்ஆனை மனனம் செய்து நிறைவுபடுத்திய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். நான் இதையெல்லாம் இங்கே குறிப்பிடுவதற்கான காரணம் என்னவென்றால், பெண்களால் இது போன்ற சாதனைகளை சாதிக்க முடியும் என்பதுதான். அதற்கு ஒரு முன்மாதிரியாக இன்று எங்கள் ஊர் இருக்கிறது, எங்கள் மதரசா இருக்கிறது என்றால், இன்னொரு முன்மாதிரியாக இந்த மிஃப்தாஹுல் ஜன்னா இன்ஷா அல்லாஹ் திகழும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இது ஒரு பெரும் பாக்கியம். இது குர்ஆனை மனதிலே சுமப்பது என்பது அவ்வளவு ஆச்சரியமானது. 7 வயது குழந்தை எங்கள் மதரசாவில் ஓதி முடித்து அது பிளாஷ் ஆகி டிவியெல்லாம் வந்த பொழுது, ஒரு மாவட்டத்தினுடைய துணை கலெக்டராக இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்த சகோதரர், இவ்வளவு பெரிய குர்ஆனை ஒரு குழந்தை எப்படி மனனம் செய்ய முடியும், ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர் தன்னுடைய பத்திரிகையாளர்களையும் அழைத்து கொண்டு வந்து சந்தித்தார். அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று ஆச்சரியப்பட்டு போனார். அந்த குழந்தையை ஓத வைத்து கேட்டார். கடைசியாக ஒரு தங்க மோதிரத்தையும் அந்த குழந்தைக்கு பரிசாக கொடுத்து சென்றார். இது பிற மதத்தை சார்ந்தவர்களையும் இந்த குர்ஆன் ஈர்க்கும் வல்லமை உள்ளது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரு தகவலை சொல்லுகிறேன். எகிப்தினுடைய அதிபராக இருந்தவர் நாசர், நமக்கு தெரியும். அந்த நாசர் ஒரு முறை கிராத்தினுடைய ஜாம்பவானாக திகழக்கூடிய, எல்லாருக்கும் தெரியும், பெரிய காரியாக இருக்கக்கூடிய அப்துல் சமத், அவர் கிராத் ஓதுனாலே ரொம்ப பெரிய ஒரு பரக்கத்தாக இருக்கும். அவரை என்ன செய்கிறார், ரஷ்யாவிலே நடக்கக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸ், பல நாட்டு அதிபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய கான்ஃபரன்ஸுக்கு அழைக்கிறார். அப்ப இவர் சொன்னாரு, நாம ஒரு காரியா இருக்கோம், ஒரு குர்ஆன் மாநாடு, இஸ்லாமிய மாநாடுன்னா பரவாயில்ல, பல நாட்டு அதிபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நாட்டுக்கு, இந்த மாநாட்டுக்கு நம்மை எதற்கு அழைக்கிறார் என்று. இல்ல நீங்க வரணும்னு அழைச்சிட்டு போயிட்டார். சரி போவோம், அங்க போய் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம், ஒரு கான்ஃபரன்ஸ்ல கலந்து அங்க என்னென்ன பேசுறாங்கன்னு கேட்கலான்னு அவர் போனார். அப்படி போன போது அந்த கான்ஃபரன்ஸ் முடியும் தருவாயிலே நாசர் எழுந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். அங்க இருக்கக்கூடியவர்களிடத்தில், ரஷ்ய அதிபரிடத்திலே கேட்டுக்கொண்டு, என்னோடு ஒரு இறைமறையை அற்புதமாக ஓதக்கூடிய ஒரு காரியை நான் அழைத்து வந்திருக்கிறேன், அவரை இந்த மண்ணிலே இந்த இடத்திலே ஓத வைப்பதற்கு அனுமதிக்கிறீர்களா, நீங்களாம் கேட்கிறீங்களா, என்னுடைய ஆசை நீங்க கேட்கணும் அப்படின்னு, அதற்காக நான் அவரை பிரத்யேகமா அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், தாராளமாக என்று சொன்ன பொழுது காரி ஓதினார். அப்படி ஓதிய பொழுது, நீண்ட செய்தி நான் சுருக்கிவிட்டேன், அங்கு இருந்தவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. ஆச்சரியப்பட்டு போனார்கள். வந்திருந்த ரிப்போர்ட்டர்ஸ், நிருபர்கள் எல்லாம் கேட்டார்கள். முடிந்ததற்கு பிறகு, அவர் ஒரு முஸ்லிம், அவருடைய வேதத்தை ஓதுகிறார், நீங்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள், ஏன் இறை மறுப்பு கொள்கை உடையவர்கள் நீங்கள், ரஷ்ய கம்யூனிசம், அப்ப நீங்க உங்களுடைய கண்களிலிருந்து எப்படி கண்ணீர் வடிந்தது என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் அதில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. குர்ஆனை ஓத கேட்டால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அருமையான பெருமக்களே, இத்தகைய ஒரு மாபெரும் வேதம் என்பது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆனால் அதை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், அது எவ்வளவு பெரிய வழிகாட்டுதல் மிக்கது. அந்த வழிகாட்டுதல் மிக்கான அந்த குர்ஆனை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் உணர வேண்டும். அதன் வழியில் நாம் நின்றால் இந்த வையத்தில் நம்மை ஜெயிப்பதற்கு யாரும் இல்லை என்பது தெளிவாகும். அவ்வளவு சக்தி மிகுந்தது. ஹஜ்ரத் அவர்கள் பேசி காட்டியது போன்று கண்மணி பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முஅஜிஸத்துக்களில் மிக உன்னதமானது குர்ஆன் தான். அது அவங்களே சொல்றாங்க, அவர்களே குறிப்பிடுகிறார்கள். அன்றைய காலத்தில் அரசர்களாக இருந்தவர்கள்
கலீஃபாக்களாக இருந்தவர்கள். நான் சொல்றது இந்திய காலகட்டத்தில் 4 கலீஃபாக்களுக்கு பின்னால பல கலீஃபாக்கள் வந்தாங்க. அப்படி அவர்கள் வந்தபோது அவர்களினுடைய தலைநகரங்கள் வேறு வேறு இடங்களுக்கு மாறியது. கூஃபா, பசரா, பக்தாத், சிரியா என்று தலைநகரங்கள் மாறியது. மன்னர் ஹாரூன் ரஷீத் வந்தார், ஒரு சிறந்த ஆட்சியாளர். பக்தாதை தலைமையகமாக கொண்டிருந்தார். ஒன்றுபட்ட இஸ்லாமியர் சாம்ராஜ்யம்தான். அன்று தனித்தனி சாம்ராஜ்யம் இல்லை. அது ஈரானா, ஈராக்கா, சிரியாவா, லெபனானா, மிஸ்ரா, இன்றைய சவுதியா, ஹிஜாஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஆட்சிக்கு உட்பட்டதாகத்தான் இருந்தது. இதெல்லாம் எப்படி பிளவுபட்டது என்பது தனி வரலாறு. அப்படி வலிமை மிகுந்த சாம்ராஜ்யமாக இருந்த அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அன்றைய காலத்தினுடைய ஆட்சியாளர் ஹாரூன் ரஷீத். அந்த காலத்தில் வாழ்ந்த கலீஃபாக்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், கவர்னர்கள் மதீனா ஷரீஃப் வரும் பொழுது ஒரு காரியத்தை வழமையாக செய்வார்கள். அது அவங்களுக்கு ஒரு ஹாபி. அரசு மாளிகையிலே தங்குவாங்க. அரசு மாளிகையிலே தங்கிவிட்டு மஸ்ஜித் நபவியிலே யார் ஹதீது பாடம் நடத்துகிறார்களோ அவர்களை அழைத்து தங்களினுடைய அரச மாளிகைக்கு அழைத்து அவர்களை கண்ணியப்படுத்தி எங்களுக்கு அந்த ஸ்பெஷலா அந்த கிளாஸை நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவர்களுடைய காலத்தில் நடந்தது. அதே போன்று மன்னர் ஹாரூன் ரஷீத் வருகிறார். மஸ்ஜித் நபவிக்கு செல்லுங்கள் என்று தன்னுடைய மெய்காப்பாளர் புர்முகி அவர்களை அழைப்புகிறார். நீங்க போய் அங்கே மஸ்ஜித் நபவியிலே இமாம் மாலிக் இப்னு அனஸ் முஅத்தா என்ற கிரந்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். முஅத்தா ரொம்ப பிரபல்யமானது. இன்னைக்கு ஹதீது கிரந்தம் என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கு நினைவு வர்றது நம்பர் 1 இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி புகாரி ஷரீஃப். ஆனால் புகாரி இமாம் பிறக்காத காலம் அது. புகாரி இமாம் பிறக்க இல்லை, அதுக்கு முன்னால உள்ளது. நம்முடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இந்த வையத்தில் ஒரு சிறந்த கிரந்தம் என்றால் அது முஅத்தா, இமாம் மாலிக்குடைய முஅத்தா அப்படிம்பாங்க. ஏன்னா அப்ப புகாரி வரல. அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான கிரந்தம் அது. அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு தனி சிறப்பு பெற்ற முஅத்தா இன்றும் இருக்கிறது. அந்த முஅத்தாவை எடுத்துக்கொண்டு நீங்கள் கவர்னர் மாளிகைக்கு வந்து இந்த பாடத்தை கவர்னருக்கு நீங்க நடத்தணும் அப்படின்னு புர்முகியிடம் சொல்லி அனுப்புகிறார். மெய்காப்பாளர் புர்முகியும் வந்து சொல்றார். அப்ப இமாம் மாலிக் சொன்னாங்க, அல் இல்மு யுத்தா வலா யஅதி, அல் இல்மு யுஸாரு வலா யஸாரு. இல்மை தேடி வரணும், இல்மு தேடி வராது அப்படின்ட்டான். இல்மை தேடி வரணும், இல்மு உங்களை தேடி வராது. எவ்வளவு தைரியமான வார்த்தை! பல லட்ச சதுர மைலுக்கு கலீஃபாவாக ஜனாதிபதியாக திகழக்கூடிய ஹாரூன் ரஷீத் மன்னர் அழைக்கிறார். நான் வர முடியாது, மன்னரை இங்கே வா என்று சொல்கிறார்கள். உனக்கு இல்மு வேண்டுமானால் நீ இங்கே வா என்கிறார்கள். எவ்வளவு தைரியம் இருந்திருக்க வேண்டும்! அந்த ஈமானும் அந்த இல்மும் அவர்களை எப்படி பேச வைத்தது. புர்முகிக்கு கோபம் வந்தது. என்ன மன்னர் அழைக்கிறார், இப்படி பேசுகிறீர்கள்? இதுதான் அல் இல்மு லா யஅதி, இல்மு வராது, இல்ம தேடி வா என்று சொன்னதும் கோபமாக இவர் அங்கிருந்து போய் மன்னரிடம் சொன்னார். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த இமாம் மாலிக் இப்படி எல்லாம் சொல்லிவிட்டார். இந்த தகவல் பகதாதிற்கு சென்றால் மக்கள் உங்களை குறித்து என்ன நினைப்பார்கள்? எப்படி போட்டு கொடுக்கிறார் பாருங்க புர்முகி. ஆஹா, இவ்வளவு பெரிய ஆட்சியாளர், வலிமை மிக்கவர், மகத்தான இராணுவத்தை தன் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை மிக்கவர், அறிவு மிக்கவர், அப்படிப்பட்டவர் ஒருவர் அழைத்தும் கூட இந்த இமாம் போகலையா? இல்ம படிக்கிறதுக்கு தானே அவர் கூப்பிட்டாரு. போக இல்லைன்னு சொன்னா உங்களுடைய மரியாதை மக்கள் மன்றிலே குறைந்து விடுமே என்றெல்லாம் அப்படி கோபத்தை ஏத்துறார். அவருக்கும் கோபம் வந்தது. அவர் சொன்னார், திருப்பி ஒரு தடவை கூப்பிடுங்க, வரலன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருங்கன்ட்டான். அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு திரும்பி வந்து கூப்பிட்டார். நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் என்பதை சொன்னார். அப்ப அவங்க பார்த்தாங்க, இது ஒரு பெரிய ஃபித்னா, ரொம்ப பெரிய ஃபித்னாவா இருக்குது, நீங்க போங்க நான் வர்றேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க.
போனதற்கு பிறகு இமாம் மாலிக் வந்தாங்க. எப்படி வந்தாங்க தெரியுமா? வீசிய கையும் வெறுங்கையுமாக, கிதாபை கொண்டு வரல, வந்து உட்கார்ந்தாங்க. கிதாப எங்க? அப்பவும் சொன்னாங்க, அல் இல்மு யஅதி அல் இல்மு யுஅதா வலா யஅதி, இல்ம தேடி வரணும். மன்னர் அவர்களே, ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதற்கு பிறகு நீங்கள் முடிவு செய்யுங்கள். என்ன செய்யணும்? நான் கிதாபை கொண்டு வரணுமா இல்லையா என்பதை முடிவு செய்யுங்கள். எனக்கு ஹத்ததனி ஸுஹ்ரி, இமாம் ஸுஹ்ரி எனக்கு அறிவித்தார்கள். யாரை தொட்டும் தெரியுமா? அன் ஹாரிஜ் தப்ன ஸைத், ஸைத் அவர்களுடைய மகனார் ஹாரிஜாவை தொட்டும் அறிவித்தார்கள். ரிவாயத்தோடு வருது பாருங்க. அந்த ஸைத் யாரு தெரியுமா? யாரை தொட்டும் அறிவிக்கிறார்கள்? தன்னுடைய தந்தை ஸைத் இப்னு சாபித், ரயீஸ் குத்தாபில் வஹி, வஹி எழுதக்கூடியவர்களினுடைய லீடர். வஹி எழுதுறதுக்குன்னு கிட்டத்தட்ட 40 பேர் இருந்தாங்க. அதுல தலைவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, அவங்க மகன் தான் ஹாரிஜா. அவங்க சொல்லி ஸுஹ்ரி அவர்களும், ஸுஹ்ரி சொல்லி இமாம் மாலிக் அவர்களும் சொல்றாங்க. என்னுடைய தந்தை சொன்னார்கள், ஸைத் இப்னு சாபித், கண்மணி நாயகத்தினுடைய தர்பாரில் நான் ஒரு தடவை அமர்ந்திருந்தேன். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ஃபோகுஷி ஆலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மயக்க நிலைக்கு சென்றார்கள். எங்களுக்கு புரியும், இந்த நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள் என்றால் வஹி வருகிறது என்பது அர்த்தம், ஜிப்ரீல் வருகிறாங்கன்னு அர்த்தம். எங்களுக்கு புரிந்தது, நாங்கள் அமைதியாக இருந்தோம். அவர்களினுடைய அந்த நிலை மாறியது. அந்த வசனத்தை ஓதினார்கள், லா யஸ்தவில் காயிதூன, அது ஒரு நீண்ட ஆயத்து. அந்த ஆயத்தை ஓதினாங்க. ஓதிட்டு ஜிப்ரீல் போயிட்டாங்க. இந்த இடத்துல இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அவங்க அந்த ஆயத்தை கேட்டு அழுதாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. அந்த ஆயத்தை என்ன சொல்லுது தெரியுமா? யுத்த களத்திலே கலந்து கொள்ளக்கூடியவர்களும் கலந்து கொள்ளாமல் இல்லங்களிலே அமர்ந்திருப்பவர்களும் சமமாக மாட்டார்கள். யுத்தத்துல போய் உயிரை கொடுக்கிறான், ரத்தத்தை சிந்துறான், கையை காலை விடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த போராளிகளும் யுத்தத்திற்கு போகாமல் இருக்கக்கூடியவர்களும் சமமா? சமம் இல்லை. அந்த அந்தஸ்தை இவர்களால் நெருங்க முடியாது என்று அந்த வசனம் சொன்னது. இதை கேட்டது இப்னு உம்மி மக்தூம் அப்படி தேம்பி தேம்பி அழுதாங்க. யார் ரசூலல்லாஹ், கண் தெரியாத ஒரு சஹாபி, நாயகமே, நான் ஜிஹாதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த ஆசை எனக்கு நிறைவாக உள்ளது. ஆனால் எனக்கு நானோ பார்வையற்றவனாக இருக்கிறேன். பார்வையற்ற நான் யுத்த களத்திலே கலந்து கொண்டால் தன்படை யார் எது, மாற்றான் படை எது என்று எனக்கு தெரியாது. நான் எப்படி போராட முடியும்? எனக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்காதா நாயகமே என்று கேட்டபோது, லா அதிரி, எனக்கு தெரியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அதிரின்னு சில கட்டங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதை விரிக்கிறப்பதற்கான இடம் இதுவில்லை, நேரமில்லை. அருமையானவர்களே, அது சொல்லி முடித்த அடுத்த நொடியிலே ஜிப்ரீல் வந்து நிற்கிறாங்க. நாயகமே, அந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை இணைக்குமாறு அல்லாஹ் சொன்னான், கைரு உலி தரர், யாரிடத்தில் தங்கடம் இருக்கிறதோ அவர்களை தவிர. தங்கடம் உள்ளவர்கள் இதுல வரமாட்டாங்க, அவங்களுக்கு அந்தஸ்து உண்டு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். இந்த செய்தி ஹதீதுகளில் பதிவுபட்டிருக்கிறது. இப்போ இமாம் மாலிக் சொல்றாங்க, மன்னரே, இவ்வளவுதானே, இந்த குட்டி வார்த்தை, இதை கொண்டு வருவதற்கு சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணம் மேற்கொண்ட தூரம் எவ்வளவு தெரியுமா? இங்கிருந்து சிதறத்துல் முந்தாவினுடைய அளவை, தூரத்தை அல்லாஹ் சொல்வான், 50,000 சனா, 50,000 வருடங்கள் தூரம். அது 50,000 வருடம் தூரம் சென்று விட்டு திருப்பி 50,000 வருடம் வந்து தூரத்தை வந்திருக்கிறாங்க. அவங்களோட என்ன வேகம்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வேகம் அது. 50,000 1,00,000 தூரத்தை கடந்து இந்த வார்த்தைகளை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய வார்த்தைகளை படிப்பதற்காக, இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 1,00,000 வருஷ பயண தூரத்தை அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். இதோ இருக்கக்கூடிய இந்த மஸ்ஜிது நபவிக்கு இங்கிருந்து உங்களால் வந்து படிக்க முடியாதா என்ன என்று கேட்டார்கள். நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய சிந்தனை கண்களை திறக்க வேண்டும். இந்த மண்ணில் இங்கேயே இருந்து கொண்டு நாம் அது ஒரு பொடுபோக்காக நாம் இருந்தோம் என்றால் அது நியாயமானதா? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இது எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது என்பதை எண்ணி பாருங்கள். எனவே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்கள் இல்முக்காக தியாகம் செய்யணும். நம்முடைய பிள்ளைகளை தியாகம் செய்யணும். இல்மு என்பது மகத்தானது. இந்த மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் காகம் இருந்ததாக குர்ஆன் குறிப்பிடுகிறது. ஒரு வரலாற்றில் அல்லாஹ் குறிப்பிடுறான். இந்த காகம் அந்த காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எப்படி இருந்தது? அது எங்கே கூடு கட்டி வாழ்ந்தது? அதனுடைய உணவு எதுவாக இருந்தது? அப்படித்தான் இப்போதும் இருக்கிறது. ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? வளர்ச்சி இருக்கிறதா? அது பேங்க்ல டெபாசிட் போடுகிறதா? மாட மாளிகையில் கூட கோபுரங்களை கட்டுகிறதா? தோப்பு துறவுகளை அது வாங்குகிறதா? வகை வகையான வாகனங்களை அதில் பிரயாணிக்கிறதா? அப்ப அதே அந்த ரெக்கை தான். சிங்கம் எங்கே வாழுகிறது? புலி எங்கே வாழுகிறது? எலி எங்கே வாழுகிறது? படைப்பினங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள். படைத்த காலம் முதல் அது எப்படி இருந்ததோ அப்படி இருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் ஒவ்வொரு கட்டம் கட்டமாக மேலேறி சென்று இன்று அணு உலகத்திற்கு மனிதன் வந்திருக்கிறான். ஆச்சரியமான உலகம். இன்று மனிதனுடைய ஆற்றல் என்பது மிக ஆச்சரியத்திற்குரியது. எவ்வளவு அதிசயங்களை இந்த மண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். எவ்வளவு பெரிய அறிவாற்றலை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இந்த அறிவு என்பது மனித சமூகத்திற்கு மட்டுமே உள்ளது. இந்த அறிவை கொண்டு இந்த சமூகத்திற்கு நாம் பயனளிக்கணும். நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் முடிச்சோம், பிள்ளைய பெற்றோம், மூத்தாயிட்டோம் என்பது வரலாறு அல்ல. இந்த சமூகத்திற்காக எதை நாம் பதிவு செய்தோம் என்பதுதான் வரலாறு. இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக, அவர்களுடைய நலனில் நம்முடைய பங்களிப்பு எத்தகையது என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். இது இறைவனுக்கு மிக விருப்பமானது. எப்படியெல்லாம் இந்த குர்ஆனை பாதுகாத்து நம்முடைய பெருமக்கள் நம் கையிலே தந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். நான் நிறைவுபடுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன். அருமையான பெருமக்களே, இந்த குர்ஆனை மனனம் செய்யறது கடினமே அல்லங்கிறான் அல்லாஹ். தௌராத்தை மனனம் செய்தது 4 பேர் தான். சில காலங்களுக்கு முன்பாக ஆப்பிரிக்காவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடந்தது. பல லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள். 16 வயசு சிறுவன் அல்லது 17, ஒரு சிறுவன் அல்லது இளைஞன் என்று வைத்துக் கொள்ளலாம், 2க்கும் இடையிலே உள்ளவன், அவன் முழு பைபிளையும் மனனம் செய்தான் என்பதற்காக பல கோடிகளை கொட்டி கொடுத்து நிகழ்வை நடத்தினார்கள். அன்றைய காலத்தில் போப்பாக இருந்தவர் வாழ்த்து சொன்னார். தன்னுடைய பிரதிநிதி அசிஸ்டண்டை அனுப்பி வைத்தார் வாழ்த்து சொல்வதற்கு. ஆனால் குர்ஆன், இன்னைக்கு குர்ஆனை மனனம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை லட்சம் இருக்கும்? கோடியை தாண்டி இருக்கும் இல்லையா? எங்கள் ஊர்ல நாங்க ஒரு கணக்கெடுப்பு செஞ்சோம். ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்ந்து எத்தனை ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்துன்னு சொன்னா 1500 பேரை தாண்டுகிறது. ஹாஃபிதுகள் மட்டும், ஆணும் பெண்ணும் சேர்ந்து. எங்கள் ஊரை விட அதிகமான ஹாஃபிதுகள் இருக்கக்கூடிய இடம் மேலப்பாளையம். எங்கள் ஊரை விட அதிகமான ஹாஃபிதுகள் இருக்கக்கூடிய இடம் கடையநல்லூர். இதே மக்களினுடைய எண்ணிக்கையிலும் கூடுதல், ஹாஃபிதுகளுடைய எண்ணிக்கையும் கூடுதல். காயல்பட்டினத்தினுடைய எண்ணிக்கைக்கு எந்த விதத்திலும் குறையாத எண்ணிக்கை தானே இந்த மண்ணில். இங்கேயும் அது போன்ற ஒரு நிகழ்வை இந்த மண்ணிலே நிகழ்த்த வேண்டும். நிகழ்த்த முடியுமா என்றால் முடியும். இது நாதாக்களினுடைய ஊர். அது இந்த மண்ணிற்கு என்ற தனி பெருமை இருக்கிறது. நீங்கள் முயற்சியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்துருவான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மண் வாசனை என்பது ஒரு அற்புதமானது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனலோகத்திலும் சில விஐபிகள் இருப்பார்கள். சுவனலோகத்திலே விஐபின்னு ஆச்சரியம் இல்லை. மண்ணில் விஐபின்றாலே அவன் எப்படி இருந்தாலும் அவன் பெருசா அவனுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுத்து பெரிய பாதுகாப்பெல்லாம் கொடுக்குறாங்க. சுவனலோகத்திலேயே பெரிய விஐபியாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் ஹஃபதத்துல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் தான் சுவனத்தினுடைய விஐபிகள் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸை கூறி நான் நிறைவுபடுத்துவேன். ஹாஃபிதுகளை எல்லாம் சில ஹாஃபிதுகளை அல்லாஹ் தேர்வு செய்வான். ஆண்களை பெண்களை குர்ஆனை மனனம் செய்தவர்கள். நீ ஓது என்பான். நீ எவ்வளவு தூரம் ஓதுகிறாயோ அந்த அளவுக்கு சொர்க்கலோகத்தில் அவருடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். அவர் ஓதி முடிக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர் நிற்பார் என்று அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! எனவே அந்த
இந்த காலத்தில் நம் பிள்ளைகளையும் நாம் ஓத வைத்திருக்கலாமே, நாமும் ஓதி இருக்கலாமே என்று வருத்தப்படுவது என்பது போன பஸ்ஸை கை காட்டுற மாதிரி. எனவே இப்போதே நீங்கள் அதற்காக தயாராகி உங்கள் குழந்தைகளை இந்த மதரசாவில் கொண்டு வந்து இணைத்து சிறந்த ஹாஃபில்த்துகளாக உருவாக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய ஆசையை சொல்லுவேன். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், ஆற்றல் மிக்க பிள்ளைகளை அழைத்து வந்து ஒரு நிகழ்ச்சியை இங்கே நடத்த வேண்டும். ஹாஃபிலத்துகளின் நிகழ்வு என்று பெண்களுக்கான ஸ்பெஷல் நிகழ்ச்சிகளை நடத்தினால் இன்னும் ஒரு ஆர்வத்தை இது ஏற்படுத்தும் என்றும் கூட நான் கருதுகிறேன். அருமையானவர்களே, ஒரு வீட்டில் ஒரு ஹாஃபிலா இருக்கிறான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் 10 பேருக்கு ஷஃபாத் செய்ய முடியும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தகைய 10 பேர் தெரியுமா? நரகம் கடமையாக்கப்பட்ட 10 பேர். நரகம் கடமையாக்கப்பட்ட 10 பேரை நரகத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்து சுவனத்திலே நுழைவிப்பதற்கான ஷஃபாத்தை ஒரு ஹாஃபிலத்து செய்ய முடியும் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதற்கான முக்கியத்துவத்தை இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நீங்கள் தர வேண்டும் என்று நான் இந்த நிகழ்வின் வாயிலாக கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக, இந்த மதரசாவை கபூல் செய்வானாக. இந்த மதரசாவிற்காக துணை நிற்கக்கூடியவர்கள், இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்களிப்பு செய்தவர்கள் யாவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த மதரசாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ஹாஃபிலத்துகள், சாலிஹத்துகள், ஆஷிகத்துகள் வெளியாகுவதற்கும் அல்லாஹ் மேனருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றுரை தொடர்ந்து துவாவும் ஓதப்படும். அனைவரும் அதில் கடைசி வரை கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நன்றுரை AM அப்துல் அஹமது மரைக்கார் துவாவிலும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அலா குல்லி ஹால். இந்த சிறப்புமிக்க மிஃப்தாவுல் ஜன்னா ஹாஃபில் மதரசா துவக்க விழாவில் தலைமையேற்றி நடித்த இந்த தகுதிமிக்க தலைவர் அவர்களுக்கும், சிறப்புரை மற்றும் மதரசா பற்றிய விளக்க உரை ஆற்றி இந்த மதரசாவின் முதல்வர் மஹதரி ஹஜரத் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய உலமா பெருமக்களுக்கும், வேலை வகித்த பெரியோர்களுக்கும், எங்களின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இந்த மதரசாவை தொடர்ந்து நடத்தி வர அனுமதி வழங்கிய முஸ்லிம் சங்க நிர்வாகம் மற்றும் செயற்குழுவிற்கும், இந்த மதரசாவை நடத்திட நிதியுதவி வழங்கிய மற்றும் வழங்க உள்ள நல் உள்ளங்களுக்கும், மிஃப்தாவுல் ஜன்னா இஃப்லு மதரசா நிர்வாக குழு சார்பின் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த துவா இதற்குரிய மௌலானா மௌலவி ஹாஜா மீதின் ஜமாலி ஹாஜத் அவர் துவார்கள். بسم الله الرحمن الحمد ولك الشكر يا الله يا رحمن يا الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. يا أول الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த தவறுகளையும் பாவங்களையும் மன்னிப்பாயா. எங்களுடைய பெற்றோர்கள், கற்றுக் கொடுத்த ஆசிரிய பிறந்தைகள், எங்களுடைய குடும்பத்தார் அனைவருடைய தவறுகளையும் பாவங்களையும் மன்னித்து அருள் பாலிப்பாயா. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் வழங்கி அருள் பாலிப்பாயா. கிருபையுள்ள ரப்பே ரஹ்மானே, இந்த மதரசாவை பொருந்திக் கொள்வாயா. கிருபையுள்ள ரப்பே ரஹ்மானே, பல்வேறு ஹாஃபிலாக்கள் திறமையுடன் வெளியேறக்கூடிய மதரசாவாக இந்த மதரசாவை ஆக்கி தந்த அருள் பாலிப்பாயா.
கிருபையுள்ள ரப்பே ரஹ்மானே, காயல் பட்டணத்திலே இருக்கக்கூடிய அந்த மதரசாவுக்குத்தான் எங்களுடைய பகுதியிலிருந்தும் மாணவிகள் செல்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய தலைமையிலே நடைபெறக்கூடிய இந்த மதரசாவையும் சிறப்பாக ஆக்கி தந்த அருள் பாலிப்பாயா. ஆசியாவினுடைய ஜோதியாக இருக்கக்கூடிய நாகூர் நாயகத்தினுடைய பரக்கத்தை கொண்டு இந்த மதரசா எல்லா வகையிலும் சிறந்தோங்குவதற்கு அருள் பாலிப்பாயாம். கிருபையுள்ள ரப்பே ரஹ்மானே, இந்த மதரசா கியாமத்து நாள் வருவரைக்கும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அருள் பாலிப்பாயாம். நிலங்களும் நிறுவனங்களும் தான் ஒரு சமுதாயத்தினுடைய வலிமை என்பதை புரிந்து கொண்டு பல்வேறு நிறுவனங்கள் அடுத்து இதே அஸ்கரியாவினுடைய ஆலிமா மதரசாவும் இந்த பகுதியிலே ஆரம்பிக்கப்படுவதற்கு அருள் பாலிப்பாயாம். முஸ்லீம்கள் நிறைந்த ஊரிலே பாதுகாப்பாக நடத்த முடியும். எனவே சிறப்பான முறையிலே எப்படி காயல் பட்டணத்திலே நடத்தப்படுகிறதோ அதே போன்று இங்கேயும் ஆலிமாக்கள் உருவாக்கப்படுவதற்கு அருள் பாலிப்பாயாம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வது போல, ஒருவர் ஹாஃபிலாக ஆகிவிட்டால் உலகத்திலே அதற்கு பிறகு எதையும் அவர் ஆசைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதை விட மிகப்பெரிய நியமத்து எதுவும் கிடையாது. எங்களுடைய பிள்ளைகள் டிகிரி இவற்றை கொண்டு பெருமை அடைகிறோம். அவையெல்லாம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான். கபரிலும் மறுமையிலும் வருவது இந்த ஹாஃபிலா. எனவே வரக்கூடிய காலங்களிலே நிறைய ஹாஃபிலாக்கள் இந்த பகுதியிலே வந்து பல்வேறு சேவைகளை அவர்கள் செய்வதற்கு அருள் பாலிப்பாயாம். கிருபையுள்ள ரப்பே ரஹ்மானே, கிராத் ஓதிய அந்த ஆலிமாவினுடைய அந்த தஜ்வீதும் உண்மையிலேயே இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய சேவையாற்றக்கூடிய ஒரு ஆலிமாவை நம்முடைய உஸ்தாதவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வரக்கூடிய பிள்ளைகளும் அவ்வாறு ஆவதற்கு அருள் பாலிப்பாயா. பிஹக்கி ஹபீபி சையதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. وعلى محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله وسلم. صلى الله على محمد صلى